Hi viewers, welcome to Elite Enlighten English channel. Today we are going to see grammar. Before that, I hope you are all safe and healthy. Those who are not subscribed to this channel, please subscribe and put on the notification bell also in order to get my videos instantly. So let us go to the video session today. Grammar, transformation of sentences, especially simple, compound and complex. Actually, transformation means change from one form to another form. There are a lot of changes in English grammar. Transformation, for example, transformation of statement to interrogative, interrogative to assertive, or exclamatory to assertive, like this, and active to passive voice, that is also a transformation. Direct to indirect speech, indirect to direct speech, that is also transformation. And a simple, compound to complex, that is a simple, compound and a complex. So here we are going to learn how to transform from simple to compound or complex, or compound to simple or complex to simple or compound, like this. அதாவது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் மூணு விதமான வாக்கியங்கள் இருக்குது. அதில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி மாற்றுறது. ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாலே மாறுதல் தான். அதனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம், நிறைய இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு 4 வகையான வாக்கியங்கள் வந்து ஒன்றுலேருந்து ஒன்று, அதாவது சாதாரண செய்தி வாக்கியத்துலேருந்து கேள்வி வாக்கியம், கேள்வி வாக்கியத்துலேருந்து உணர்ச்சி வாக்கியம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. வேப்புச்சொல், எக்ஸ்க்ளமேட்ரி, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், வினைச்சொல், செய்வினை, செய்பாட்டு வினை, அதே மாதிரி நேர்கூற்று, அயற்கூற்று, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது மெயினாக சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன அப்படின்னா, இட்ஸ் எ மஸ்ட் வாட்ச் பார்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் டு இம்ப்ரூவ் ரிட்டன் ஸ்கில்ஸ். இதெல்லாம் இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் லெவலில் கிராமர் மார்க் வாங்குறதுக்காக பார்க்கலாம். காலேஜ் லெவலில் வந்து ரிட்டன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஓனாக சென்டென்சஸ் எழுதும்போது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு இதை பார்க்கலாம். ஸோ எ சிங்கிள் முதல்ல சிம்பிள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எ சிங்கிள் சென்டென்ஸ், தட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் வித் ஆர் வித்தவுட் எ ஃப்ரேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும். அது வந்து ஃப்ரேஸ் இருக்கலாம், ஃப்ரேஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மெயின் கிளாஸ் ஒன்று இருக்கும். கிளாஸ் அப்படின்னா பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். அது சப்ஜெக்ட், வெர்பு, இன்ஃபினிட், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இன்ஃபினிட் வெர்போடு இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிங்கிள் சப்ஜெக்ட் அப்படிங்கிற சிங்கிள் சென்டென்ஸாக இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காட் பேக் த மணி, அது வந்து அதில் வந்து ஃப்ரேஸே இல்லை. ஆனால் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹி ரேன் அவே. ஸோ ஹியர் தேர் இஸ் அ ஃப்ரேஸ் இஸ் தட், ஆன் சீயிங் எ ஸ்னேக் இஸ் த ஃப்ரேஸ். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். எ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 மெயின் கிளாஸஸ் அண்ட் மோர் தென் பட் நோ சபார்டினேட் கிளாஸஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது 2 மெயின் கிளாஸ் இருக்கணும், ஆனால் சபார்டினேட் கிளாஸ் கிடையாது. தீஸ் மெயின் கிளாஸஸ் ஆர் லிக்விடேட் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் லைக் பட் அண்ட் ஆர் அதர்வைஸ் and so on immediately. I got the money back but my friends lost their money. They gave him a warm welcome and they listened to him with regard. So இது மாதிரி கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் என்னெல்லாம் கண்டு, பட், ஆர் அதர்வைஸ், அண்ட் ஸோ அண்ட் இமிடியட்லி, அண்ட் தென், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். முதல்ல பார்த்தீங்கன்னா, I got the money back but my friends lost their money. They gave him a warm welcome and they listened to him with regard. இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது சபார்டினேட் கன்ஜங்ஷன் இல்லை, கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் இருக்கும். கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டேபிளை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈஸியாக ஒரு ஃபார்ம்லேயும் இன்னொரு ஃபார்ம் மாற்றுறதுக்கான யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்தோ, ஈவன் தோ வந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அதுலேருந்து பட், எட், ஸ்டில், அது காம்பவுண்ட் ஆகிடும். சிம்பிளாக வரும்போது இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதுமாதிரி இஃப் இருக்குது அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ். அப்போ காம்பவுண்டாக போது அண்டு மாற்றிக்கணும். சிம்பிளாக டெஸ்பைட் ஆஃப் வரக்கூடாது, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இன் கேஸ் ஆஃப் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே மாதிரி அன்லெஸ், இஃப் நாட், ஆர் அதர்வைஸ், இன் கேஸ் ஆஃப் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதுமாதிரி ஆஃப்டர் வந்து அண்ட் தென் போடணும், ஆஃப்டர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுவே ஆஃப்டரோட பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணால் ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணோம். ஆஸ், சின்ஸ், பிகாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ப்ளஸ் அதுனா அது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்டில் அண்ட் ஸோ வரும். வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜிங்கிறது சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும். அதுமாதிரி வென்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், அண்டுங்கிறது காம்பவுண்ட், ஆன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சிம்பிள் சென்டென்ஸ். அதே தான் ஆஸ் சூன் அஸ் அண்ட் இமிடியட்லி போடணும். இது 2 தான் வரும். சிம்பிளில் வந்து ஆன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான். பிஃபோர் அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும்போது காம்பவுண்டில் அண்ட் பிஃபோர் தட் போடலாம்.
அதுவே சிம்பிள் சென்டென்ஸில் பிஃபோர் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி. டில் ஆர் அன்டில்னு போடும்போது அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கும். அன்டில் தென் இஸ் எ காம்பவுண்ட் சென்டென்ஸ். டில் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி. சரிங்களா? எக்ஸாம்பிள் பின்னாடி இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதேமாதிரி தட்டு அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், அது அண்டு காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆர் டூ போட்டு சிம்பிள் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹோப் தட் ஐ வில் கெட் சென்டம் இன் மேத்ஸ் அப்படின்னா ஐ ஹோப் டு கெட் சென்டம் இன் மேத்ஸ். ஐ கெட் சென்டம் இன் மேத்ஸ் அண்ட் ஐ ஹோப் இட் அப்படி சொல்கிறோம். ஸோ தட் நாட் வெரி அண்ட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய இந்த மாடல். வெரி அண்ட் ஸோ டூ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோ ஆல்தோ ஈவன் மாடல், ஆஸ் இன்ஸ் பிகாஸ் மாடல், இந்த கடைசியாக ஸோ தட் நாட் இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீட் அஸ் டைரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் டூ ஷார்ட் டு பிகம் ஏ சோல்ஜர், ஸோ தட் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ யூ ஆர் ஸோ ஷார்ட் தட் யூ கேனாட் பிகம் ஏ சோல்ஜர். யூ ஆர் ஸோ ஷார்ட், ஏன்னா இங்கே டூ வந்ததுனால என்ன பண்ணுறோம், ஸோ தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டூ வேலை ஷோ போட்டுட்டு தட் அப்படிங்கிறது போட்டு யூ கேனாட் பிகம். ஏன் இந்த கேனாட் போட்டால் குட் நாட் போடக்கூடாது சார்னா, இங்கே வேறு இருந்தால் குட் நாட் போடலாம். ஆனால் ஆர் இருக்குது ப்ரெசன்டென்ஸ்னால கேனாட் தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாருங்கள், ஒபே த ரூல்ஸ் ஆர் வில் பி இன் ட்ரபிள். ஆர் எங்கே போட்டால் அன்லெஸில் பார்த்தோம். ஸோ அன்லெஸ் யூ ஒபே த ரூல்ஸ் யூ வில் பி இன் ட்ரபிள். இதுவே சிம்பிளாக மாற்றும் போது இன் கேஸ் ஆஃப் நாட் ஒபேயிங் த ரூல்ஸ் யூ வில் பி இன் ட்ரபிள். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இஸ் ரிச் பட் இஸ் நாட் ஜென்ரஸ். இல்லை பட் வந்துருக்கு, பட் வந்தால் காம்ப்ளெக்ஸில் தோ வரணும், சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃப் வரணும். அப்போ தோ ஹீ இஸ் ரிச் ஹீ இஸ் நாட் ஜென்ரஸ். ஆஸ் ஹீ வாஸ் பிளைண்ட் ஹீ குட் நாட் கிராஸ் த ரோட். ஆஸ் சின்ஸ் பிகாஸ் மாடல். ஸோ ஆஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், சிம்பிள் அஸ் பீயிங் பிளைண்டுன்னு பண்ணணும். ஏன்னா வாஸ் இருக்குது, வெறுப்பில் ஐஜி சொல்லும்போது பி வெறுப்புக்கு பீயிங் தான் பண்ணணும். வாஷிங், ஈஸிங், ஆமிங்லாம் போடக்கூடாது, வேரிங்லாம் போட அது மாதிரிலாம் இல்லை. மெயின் வெறுப்பாக ஈஸி சேர்க்கலாம். இந்த மாதிரி பி வெறுப்புனா பீயிங் பிளைண்ட், பீயிங் சேர்த்துட்டு ஹீ குட் நாட் கிராஸ் த ரோட். சூஸ் த கோல்ஸ் தட் ஆர் சேலஞ்சிங் அண்ட் ரீச்சபிள். அப்படின்னா என்ன பண்ணுவோம், சிம்பிளாக மாற்றும்போது சூஸ் அப்படி இருக்கணும். சேலஞ்சிங் கோல்ஸ், த கோல்ஸ் தட் ஆர் சேலஞ்சிங் கோல்ஸ்னு மாற்றிக்கணும். அதாவது கிளாஸ் ஆஃப் ஃப்ரேஸாக மாற்றுறோம். அண்ட் ரீச்சபிள் goals, challenging and reachable goals. Here are some proven techniques that will help you to achieve success in life. So these proven techniques will help you to achieve success in life. Simple மாத்தும்போது successful people are those who manage their time efficiently. அது சிம்பிளாக மாற்றும்போது who எடுத்துடணும், ஆர் those who மூணுமே எடுத்துட்டா manage their time efficiently. Successful people manage their time efficiently. அதே மாதிரி வில்லியம் ஜேம்ஸ், who was a renowned psychologist, says that average person uses only 10% of his abilities. அப்படி இருக்கும்போது சிம்பிளாக மாறும் அக்கார்டிங் டு வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு. அக்கார்டிங் டு வில்லியம் ஜேம்ஸ், a renowned psychologist, the average person uses only 10% of his abilities. அடுத்தது, it is an essential characteristic of democracy that the decision. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன பார்த்தா அக்கார்டிங் டூலாம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது இஃப் த மெஜாரிட்டி. ninth one பார்ப்போம். It is an essential characteristic of democracy that the decision of the majority shall be accepted. The acceptance of the decision of the majority is an essential characteristic of democracy. அந்த மாதிரி மாற்றலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் கேட்பாங்க. If the majority has no share in ruling, such a system cannot be properly be a democratic one. The system of the majority without the share is ruling cannot be properly be considered democratic one. இதில் இந்த மாதிரி கொஞ்சம் 9th 10th கொஞ்சம் ஹார்டு தான். பட் இது மாதிரி இல்லை எதிர்பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. Before I start the serious business of reading a story, I like to sketch it out in a rough sort of way. So before starting the serious business of reading a story, I like to sketch it out in a rough sort of way. And when he wanted to avoid punishment and he ran away. So to avoid punishment, he ran away. Or in order to avoid punishment, he ran away. 13th one, we saw a line which was wounded. We saw a wounded line. He was ignorant and it led to his downfall. Being ignorant, ing இருக்கு. அட்டு வந்தனால ing ஃபார்மோடு. Being ignorant, he led to his downfall. Everyone laughed when they heard the joke. இப்போ வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணும்போது everyone laughed. வென்னுக்கு பதிலாக on verb plus ing. So on hearing the joke. The banks were closed because of there was a strike. Because வந்திருக்கு அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சிம்பிளாக மாற்றும்போது பிகாஸ் ஆஃப்னு போடணும். The banks were closed because of strike. இல்லை due to strike the banks were closed. On account of the strike the banks were closed. அந்த மாதிரி போடணும். Even though I went fast I could not meet him. Even though வந்திருக்கு சிம்பிளாக மாற்றும்போது in spite of போடணும். In spite of going fast I could not meet him. இதுவே காமௌண்டாக கேட்டால் ஐ வென்ட் ஃபாஸ்ட் பட் ஐ குட் நாட் மீட் ஹிம். ஆஸ் ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த மணி. அப்போ பீயிங் ஆனஸ்ட் ஹி ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த மணி. இஃப் யூ டிரைவ் கேர்லெஸ்லி வில் மீட் வித் ஆக்சிடென்ட். இஃப் வந்துருக்கு. ஸோ அது இஃப் வந்தால் காமௌண்டில் அண்டு சிம்பிளாக இன் கேஸ் ஆஃப். ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வாட் இஸ் த வெர்ப் ஹியர்? டிரைவிங்னு போட்டுக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் டிரைவிங் கேர்லெஸ்லி யூ வில் மீட் வித் அன் ஆக்சிடென்ட். Even though they are my neighbors, I don't know them well. காம்பவுண்டில் மாற்றும்போது ஈவன் தோனால் பட்டு போடணும். They are my neighbors, but I don't know them well. இதே சிம்பிளாக மாற்றலாம்னா in spite of
they being my neighbors, I don't know them. இங்கே they comma being அந்த மாதிரி வரும். ரெண்டு சப்ஜெக்ட் வேறு வேறு இருக்கிறனால they போடணும். So being my neighbors, I don't know them. So actually I hope you have understood well. Do you understand? So if you have any doubt, you please comments, give the comments, and you please ask your doubt through mail also. Give your mail ID in comment box. Thanks a lot for our patience watching here this video. Actually this is very short video. We will have more and more number of examples and exercises in the near future. So please watch this video and share this with your friends and relatives in order to make them understand very well. So I will meet you with some other videos. Till then, bye bye. Thank you.